ஒரு வருஷத்துல 2 ரம்ஜான் வந்தா எப்படி இருக்கும்? பொதுவாவே பண்டிகைகள் தான் மனிதர்களோட கொண்டாட்டங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. உலகம் முழுக்க எல்லா மக்களும் பண்டிகைகள் மூலமா தான் பிஸியான லைஃப்ல இருந்து தங்கள வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறாங்க. எல்லா மதம் மற்றும் கலாச்சாரங்கள்லயுமே எது இருக்கோ இல்லையோ பண்டிகை கண்டிப்பா இருக்கும். அப்படி பண்டிகை நாளுக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கும், குறிப்பா குழந்தைகளுக்கும் அந்த பண்டிகையை டபுளா கிடைச்சா எப்படி இருக்கும்? அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. முஸ்லிம்கள் இந்த ஒரு மாதம் முழுக்க உண்ணா நோன்பு இருந்து இறைவனை தொழுது வழிபடுவாங்க. ஸோ ஒரு மாசம் கஷ்டப்பட்டு நோன்பு இருந்து தியாகம் செஞ்சதை கொண்டாடுற விதமாக தான் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுது. புத்தாடை உடுத்தி வகை வகையான உணவுகள் தயாரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லி அந்த டே ஃபுல்லாவே ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க. இந்த சந்தோஷம் ரெட்டிப்பா கிடைச்சா, அதாவது 2 முறை ரம்ஜான் வந்தா, ஆமாங்க, 2030வது வருஷம் 2 ரம்ஜான் பண்டிகை வர இருக்கிறதா இஸ்லாம் மத நாள்காட்டியில கணிச்சிருக்காங்க. அதாவது 2030வது வருஷம் ஜனவரி மாதத்தோட முதல் வாரத்துல ஒரு ரம்ஜானும், டிசம்பர் மாதத்தோட கடைசி வாரத்துல ஒரு ரம்ஜானும் வர இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படி சாத்தியம்னு தானே நினைக்கிறீங்க? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன், கேளுங்க. உலகம் முழுக்க பிரதானமா 2 கேலண்டரை ஃபாலோ பண்றாங்க. ஒன்னு சூரியனை அடிப்படையாக கொண்ட ஆங்கில வருட கேலண்டர், இரண்டாவது சந்திரனை அடிப்படையாக கொண்ட ஹிஜ்ரி கேலண்டர். சந்திர நாள்காட்டியில 14 வளர்பிறை, 14 தேய்பிறை, ஒரு அமாவாசை அப்படின்னு மொத்தம் 29 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனா சூரிய கேலண்டர்ல அதிகபட்சமா 31 நாட்களும் குறைந்தபட்சமா 28 நாட்களும் இருக்கும். முஸ்லிம்கள் ஒவ்வொரு மாதமும் சந்திரனை பார்த்து தான் நாட்களை கணக்கிடுறாங்க. அதன்படி ஒரு மாதம் முடிகிற 29வது நாள், அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் பிறைய பார்ப்பாங்க. பிறை தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த மாதம் ஆரம்பமாகிரும். ஒருவேளை பிறை தெரியலன்னா ப்ரீவியஸ் மந்தோட 30வது நாளா கணக்கிட்டுக்குவாங்க. சோலார் கேலண்டர்ல ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள்னு உங்களுக்கு தெரியும். ஆனா லூனார் கேலண்டர்ல 11 அல்லது 12 நாட்கள் குறையறதுனால மொத்த நாட்களோட எண்ணிக்கை 354 தான் இருக்கும். இது மூலமா ஒவ்வொரு வருஷத்துக்கும் 12 நாட்கள் குறையுது. அதனால ஒரு கான்ஸ்டன்ட் டேட் மற்றும் மந்த்ல ரம்ஜான் வராது. இப்ப இந்த வருஷம் ரம்ஜான் மார்ச்ல தொடங்குச்சுன்னா அடுத்த வருஷத்துல பிப்ரவரி மாதமே தொடங்கிரும். ஸோ இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகுறதுனால ஒவ்வொரு 30 அல்லது 35 வருஷத்துலயும் இதே மாதிரி 2 ரம்ஜான் பண்டிகை வரும். கடைசியா 1997லயும் அதுக்கு முன்னாடி 1965லயும் இதே மாதிரி 2 ரம்ஜான் வந்திருக்கு. ஸோ அடுத்த முறை 2 ரம்ஜான் வந்தா உங்க நண்பர்கள் கிட்ட 2 பிரியாணி கேளுங்க. உங்களுக்கு பிரியாணி தரக்கூடிய முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸை இந்த வீடியோக்கு கீழே டேக் பண்ணுங்க. ஈத் முபாரக்.